நான் ஒரு உமன், என்னால் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட்னஸாக இருக்கும். எங்கள் வீட்டில் என்னை ஜிம்முக்கு போக விட மாட்டாங்க. ஸோ நான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணியே என் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன் ஜிம் தர அளவுக்கு ரிசல்ட்ஸு ஹோம் ஒர்க் அவுட்டால் தர முடியலன்றதுக்கு 3 ரீசன் இருக்குது. அது 3த்தையும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் இன்டென்சிட்டி. உலகத்தில் மொத்தம் 70லேருந்து 90% பெண்களால் ஒரு புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியாது. இப்போது நீங்கள் இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களால் எப்படி செஸ்ட் மசில், ட்ரைசெப் மசில், ஷோல்டர் மசிலை ஸ்ட்ரென்த் பண்ண முடியும்? செகண்ட் ட்ராபேக், ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட். சரி, உங்களால் ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் அந்த 10% பெண்கள்லேருந்து 30% பெண்களாக இருக்கீங்க. எப்படி உங்களால் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ண முடியும்? எப்படி உங்களோட இன்டென்சிட்டி நீங்கள் கூட்டுவீங்க? தேர்ட் ரீசன், டிஸ்ட்ராக்ஷன். எப்படினாலும் உங்கள் வீட்டில் ஜிம்முக்கே அலோவ் பண்ணாதவங்க வீட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்தா சும்மா விடுவாங்க. நீ இப்படி ஒர்க் அவுட் பண்ணனா ஆம்பளை மாதிரி ஆயிடுவ, உன்னை பார்க்குறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்கும், ஸோ நீ ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போ, கார்டியோ போ அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை மாற்றிடுவாங்க. ஓகேடா ராம், இப்போ நான் ஹோம் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது, என்னால் ஜிம்முக்கும் போக முடியாது, நான் இப்போ எப்படி என் பாடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு சொல்யூஷனாக தான் நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் ஒரு 5 to 6 ஒர்க் அவுட்ஸ் தான் இருக்குது. அந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் எப்படி பண்ணலாம், எந்த முறையில் பண்ணலாம், எப்படிலாம் அதை ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணலாம், என்னென்ன டைமில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற முதற்கொண்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஹோம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்கள் டிஎம்க்கு அனுப்புகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஹார்ட்.